ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ட்ரிபுவன் மிஸ்ரா CA டாப்பர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 9 எபிசோட் இருக்கு. ஒன்னொன்னு 44ல இருந்து 68 நிமிஷம் வரைக்கும் போகுது. இந்த வெப் சீரிஸை 2 டேரக்டர்ஸ் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் சர்மா, ஃபைசல் மாலிக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா CA படிச்சிருக்காங்க. அவங்க இப்போ கவர்மெண்ட் சர்வெண்டா ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. ரொம்பவே நேர்மையான மனுஷன். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் வாழ்றாங்க. உங்களுக்கு பல பேர் லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணியும் அதெல்லாம் வாங்க மாட்டேன், நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அவரோட சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேங்க்ல போட்டு வச்சுட்டு வராரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பேங்க் க்ளோஸ் பண்றாங்க, திவால் ஆயிடுது அப்படின்ட்டு. அதுல இருந்து பயங்கரமான பண கஷ்டத்துக்கு ஆளாகிறாரு. அதுக்கப்புறமா அவர் லஞ்சம்லாம் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அவருக்கு மனசு அதை இடம் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் பாயா போற ஆப்ஷன். அதுல அவர் ரெஜிஸ்டர் பண்ணி போகவும் ஆரம்பிக்கிறாரு. அதுல அவங்களுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் கிடைக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பேக்கரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரவுடியும் கூட. இந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த வெப்சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அதே மாதிரி நம்ம ஹீரோ வீட்டுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க வெப்சீரிஸ் தான் இந்த ட்ரிபுவன் மிஸ்ரா CA டாப்பர். இப்போ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அதை கேரக்டர் ரைட்டிங்ல முக்கியமான கேரக்டர்லாம் தரமாவே எழுதியிருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ, அவங்க ஒய்ஃப், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே எழுதியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. வெப் சீரிஸ்ல அங்க காமெடி போர்ஷனும் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பிளாட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபுல்லாவே அடல்ட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. பல கெட்ட வார்த்தைகள் வருது, அதே மாதிரி பல அடல்ட் சீன்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப லெங்க்தியா தான் எழுதி எடுத்திருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.